அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு அற்புதமான தருணத்தை, அருமையான தருணத்தை, இனிமையான தருணத்தை உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் கொடுக்க வேண்டும். தமிழக மக்களுக்கும், தமிழ் நெஞ்சங்களுக்கும், உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு வேண்டிக் கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளை தொட்டு நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு திமுக மூலயமா கிடைச்சிருக்கு. இப்போ என்னை போன்றவர்கள் 50 வயதை அடைந்த அந்த வயது ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லி மதுவை எதிர்த்து போராடுறன்னு படம் பிடிச்சி காமிச்சு இன்றைக்கி பலதரப்பட்ட மகாநதி விபச்சாரத்தை எதிர்த்து இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி இந்த படத்தெல்லாம் எடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக நாயகன் அப்படின்னு சொல்லி படத்தை எடுத்து தன்னோட திராவிட சித்தாந்தத்திற்கு, மறைமுக திராவிட சித்தாந்தத்திற்கு அடித்தளம் போட்டு திராவிட மாடல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, நீங்கள் ஏற்கனவே டார்ச் லைட்டை தூக்கி அடிச்சிங்களே, இந்த குடும்ப அரசியல் வேண்டாம், ஊழல் அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே குடும்ப அரசியல் திமுக கட்சியினோட வாசலில் நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் நாட்டுக்காக இந்த சீட்டை வாங்கியிருக்கேன், ராஜ்யசபா சீட்டை வாங்கியிருக்கேன். அப்போ நாட்டுக்காக இந்த சீட்டை வாங்கியிருக்கீங்கன்னா திமுகவோட ஊழல்கள்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? நீங்கள் உன்னால் முடியும் தம்பியில் சாராயத்தை எதிர்த்து போராடினீங்க. நீங்கள் டாஸ்மாக்கு பைப்பில் மட்டும்தான் ஓடலைங்க, அது ஊழல் ரீதியாகவும் ஓடுது. கமலஹாசன் அவர்களே, நீங்கள் சிறந்த நடிகர் என்று, உலக நாயகன் என்று ட்ரம்ப்பு கையில் அவார்டு வாங்கணும், இல்லை புட்டின் கையில் போய் அவார்டு வாங்க. அந்த லெவலில் இருக்கீங்க நீங்கள். இவ்வளோ பெரிய பொய்யரை நான் உலகத்திலே பார்க்கல. இவர் உண்மையான பொய்யர். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழகம், வாழ்க மணித்திருநாடு, வாழ்க தமிழ் தாய், வாழ்க அவ்வை பாட்டி, தமிழ் கடவுள் முருகன். நன்றி, வணக்கம்.